கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேசைங்கன் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 18/12/2023 24/12/2023 வரை உண்டான வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் அப்படின்றத பார்ப்போம். இந்த வாரத்தின் கோல்சாரம் அப்படின்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான், கன்னியா ராசியில் கேது பகவான், சுக்கிரன் துலாத்திலையும் ஆட்சி பெற்று போயிருக்கார். செவ்வாயும் புதனும் ஆட்சி பெற்ற செவ்வாயும் புத பகவானும் 8ஆம் இடத்துல, அதாவது விருச்சிகத்தில், ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரிய பகவான். ஏன்னா தனுர் மாதம் பிறந்துடுறது இந்த நாள்லேருந்து, அதாவது 17ஆம் தேதி போன வாரம் கடைசியிலேயே பிறந்துடுறது. இந்த வாரம் பிறந்ததுனால தனுர் மாதம் பிறந்துடுறது. மார்கழி மாதம் ஃபுல்லுமே மார்கழி கொண்டாட்டங்கள் தான். இந்த வாரம் ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா, 20ஆம் தேதி 20/12/2023 அன்னைக்கு சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு போகிறதும், ராகு பகவான் 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் இருக்கார். இதுதான் இந்த வாரத்தினுடைய கோல்சாரம். இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிற சந்திர பகவான் அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி 4ஆம் பாதத்திலிருந்து, அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதம் கும்பராசியிலிருந்து ரோகிணி நட்சத்திரம் 2ஆம் பாதம் வரலும் போகிறார். ரோகிணி நட்சத்திரம் 2ஆம் பாதம் ரிஷபராசியில் வருது. இந்த வாரம் பார்த்தேன்னா பெரிய ஏற்றமான வாரங்களாக இருக்க போகிறது. ஏன்னா இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 18ஆம் தேதி அன்றைக்கே சஷ்டி விரதம். 20/12/2023 அன்றைக்கி சனி பயிற்சி பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடியது. அதனுடைய சனி பயிற்சியினுடைய பலன்கள் தனித்தனியாக ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன், அவசியமாக பாருங்கள். ஒரு ராசிக்காரர்களுக்கும் என்ன ஒரு ஏற்றம், என்ன ஒரு மாற்றம் வரக்கூடும் அப்படின்றத போட்டிருக்கேன், பாருங்கள். 23ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி, 24ஆம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி பிரதோஷ காலம். பிரதோஷ காலம் சிவபெருமானுக்கு ஒரு பெரிய ஏற்றம். எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தோம்னா கடகம், சிம்மம், கன்னி, துலாம், இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் பிரயாணம் வேண்டாம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் மட்டும் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கோசாலைக்கு போய் அகத்திகீரை வாங்கி கோசாலையில் பசுவுக்கு கொடுத்துட்டு வாங்கும். இந்த வாரம் பெரிய துவாதசியும் வருது. சரி, இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசிக்காக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் வந்துருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, அப்பாயின்மெண்ட் தரேன். இப்போது 18/12/2023 24/12/2023 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக என்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம். விருச்சிகம், விசாகம், அனுஷம், கேட்டை, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கக்கூடியது பெரிய விசேஷம். இந்த வாரம் பார்த்தேனால் உங்களுடைய ராசிநாதன் ராசியிலேயே இருக்கிறதும், உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கிறதும், குருவின் பார்வை இருக்கிறதும் பெரிய ஏற்றம். உங்களுடைய ராசிக்கு அடுத்த ஸ்தானம்னு சொல்லக்கூடிய, ராசிநாதனின் அடுத்த ஸ்தானம்னு சொல்லக்கூடிய மேஷம் குரு பகவானால் இருக்கப்படுறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கும். புதிய கடன் வாங்கக்கூடிய காலகட்டம். இந்த வாரத்தில் பார்த்தேனால் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் 4ஆம் இடத்துக்கு போகிறார். அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிக்கிறது. பொறுமையாக இருக்கிறது நல்லது. ஜாகிரதையாக வண்டி வாகனங்கள் ஓட்டும்பொழுது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உங்கள் இயல்பான சுகங்கள் கிடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது. நான் சனி பயிற்சி பலன் தனியாகவே போட்டிருக்கேன், அவசியமாக பாருங்கள். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 18/12/2023 24/12/2023 வரை உண்டான நாட்களில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். 18ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி ராத்திரி வரலும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா ராசிநாதனே ராசியில் இருக்கிறதும் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி. குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் மறையும். ஒரு சிறு செலவுகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதாவது 5ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால புதிய கடன் வாங்குவீங்க. தொழில் அபிவிருத்தி பண்ணுறதுக்குன்னு புதிய கடன் வாங்குவீங்க. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 5ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார். 19ஆம் தேதி ராத்திரி ஒரு 9:30லேருந்து 21ஆம் தேதி ராத்திரி 11:30 வரலும் அங்கே இருக்கார். இந்த காலகட்டத்தில் ராகுவும் சந்திரனும் சேர்ந்து இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை அப்படின்னு சொல்கிறேன். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக அபரிமிதமான லாபம் வரக்கூடிய காலகட்டம். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் மூலியமாக கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும்.
உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா 6ஆம் இடத்துல குருச்சந்திர யோகம் அமையிறது 21ஆம் தேதி ராத்திரியிலிருந்து 24ஆம் தேதி அதிகாலை வரலும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா குரு சந்திர யோகத்தின் மூலியமாக உங்களுக்கு நல்லபடியான ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எதிரிகளை வெல்லக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் யாரையும் எதிர்த்து நிற்காதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்கோ. சுபர்கள் 6ஆம் இடத்துல இருக்கிறது அந்த அளவு சரி கிடையாது. எதிரிகள் ஈஸியாக அவங்கள கையாண்டுடுவாங்க, ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 7ஆம் இடத்துல சந்திர பகவான் போய் உச்சம் பெற்று போகிறது நல்ல ஒரு விசேஷம். சந்திர மங்கள யோகம் அமையிறது. இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவா, அதை தவிர மைனிங் பண்ணுறவா, இந்த சாண்ட் அந்த மாதிரியான விஷயங்கள் விற்கிறவா, அதை தவிர ஜல்லி இதுவெல்லாம் விற்கக்கூடியவர்கள், டாக்டர்ஸு, இந்த இரத்த சம்பந்தமான விஷயங்கள் செய்யக்கூடியவா, இந்த டெஸ்டிங் செய்யக்கூடியவர்கள், இவாளுக்கெல்லாம் ஒரு பெரிய ஏற்றமான காலம். அதை தவிர உடற்பயிற்சியாளர்கள், அதை தவிர ஜிம் மாஸ்டர்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அவளுக்கு, அதை தவிர இந்த இதில் அதாவது யூனிஃபார்ம் சர்வீசஸ்ன்னு சொல்லக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அவளுக்கு, அதை தவிர இந்த இதில் இருக்கிறவா இல்லையா, அதாவது இந்த மிலிட்ரியில் இருக்கிறவா, ஆர்மியில் இருக்கிறவா, இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் அவசியமாக நீங்கள் சமயபுரம் போயிட்டு வாங்க. சமயபுரம் போயிட்டு அம்மனை போய் சேவிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இந்த வாரம் நிச்சயமாக உங்களுக்கு அமையும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.